தம்பி தம்பி அதை அப்படியே ஃபோட்டோ எடுக்க சொல்லணும்னு நினைக்கிறது நான் யூடியூப்பில் அனுப்புவேன் வரும். இருக்கீங்களா இப்போ பாருங்க ஹெவியே வரப்போகுது. இதில் பண்ணால் தான் அவருக்கு ஹெவியாக நான் காலம் அடிக்கடி உடனே உட்காந்து எழுந்துருங்க, ஆட்டுங்க அப்புறம் காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு சரியாயிடும். அதுக்காக வலின்னு உடனே கஷ்டப்படாது. 2 நாள் சரியாயிடும். அதெல்லாம் வலி பார்த்துன்னு வந்துனே உட்காந்திங்கனாக்கா சரியாயிடும். 4 நாளைக்கு சரியாக போயிடும். அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சு உடம்பு. நான் மாத்திரைலாம் சாப்பிட்றேங்க இல்லையா? சுகர் மாத்திரை சாப்பிட்றேன். சுகர் மாத்திரை சாப்பிட்றேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட வந்து காலில் கொஞ்சம் சரி பண்ணி அந்த கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அது யாருமே கிடையாது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி டயாலிசிஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு விட்டுறது உடம்ப. அவன் பேச்சை கேட்டுட்டு எதாவது பண்ணிட போகிறது. ஏன் இருந்தால் கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்குன்ட்டு. நான் என்ன சொல்லணும்னு இருக்கேன். ரொம்ப இன்னைக்கு காலையில் குடிஞ்சிருந்தால் வலிக்க மாட்டேங்குது. வலி இருந்ததுனால இறந்து வலியை பற்றி கவர் பண்ண நான் வலி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது செய்யுங்க சரியாக. நம்ம உடம்புலேயே தர அப்பா இருக்குதா இன்னுமே கிடையாது. இங்கே ஏதாவது வலி இருக்குங்களா? அப்புறம் திருப்பி கொண்டாங்க. ஒன்றுமே இல்லைங்களா? நான் என்ன உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போய் நான் என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து என்னத்தை சரி பண்ணுறது? இதான் சரியாக இருக்குது உடம்பு. சரி பார்ப்பேன். வலி இருக்குங்களா? எங்கே வலிக்குன்னு கேட்குறீங்க? அந்த இடத்துல வலிக்குது. இங்கே தான் வலிக்கணும். ரொம்ப வலிக்குது வலிக்கு. அப்போ பரவாயில்ல. இது இந்த இடம் புரியுதுங்களா? இது இல்லை குத்துந்து தெரியுது, ஆனால் வலிக்கல. இது வலிக்குது. இது வலிக்குது. அது இங்கே வலிக்குது. திருப்பிங்க இங்கே திருப்பிங்க. இது வலிச்சுதா? இது வலிக்குது. இதா? சரிங்க. திருப்புங்க. அதான் அதனுடைய வழி தாங்க.